ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை பற்றின ஹால் தான் இது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி பாக்ஸ் தான். நல்ல ஒயிட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸ் வந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஜுவல்லரி பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருந்தது, ஒயிட்டு, பிங்க்கு. நான் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு சின்ன சின்ன கோல்டன் டாட்ஸ் வரும் பாக்ஸ் ஃபுல்லாக. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாத் ஃபினிஷில் தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது மெட்டீரியல். இதுக்கு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு மூடிக்கு மேலே செயின் ஹூக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 செயின் மாட்டுற மாதிரி ஊக்கும். கீழே வந்து ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட் இருந்தது. ஏதாவது நம்ம வேல்யூபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எலாஸ்டிக் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மல் வைக்கிற மாதிரி ஒரு ரிமூவபிள் ரேக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம தனியாகவே கழட்டிடலாம் வேண்டான்னா. அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன செப்பரேட் ஹூக் மாதிரியும் இருந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸும் சைடில் வந்து சின்ன சின்னதாக நம்ம மோதிரமோ கம்மலும் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரிங்குமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் தான் வந்து எல்லா ஐட்டம்ஸும் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். கம்மல், ஏர் ஆக்சசரிஸ், பின்னு, சேஃப்டி பின், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன சைஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம உள்ளே வைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸில் 26 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாத்திரைலாம் போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு டப்பா தான் அது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கம்மல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கனால என்னால் நிறைய பெரிய ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஜுவல்லரி பாக்ஸை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், பெரிய சைஸ் ஜுவல்லரிஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆப்ஷன் தான். இதோட உள் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட்டி ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ப்ரீமியமாக இருந்தது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் குவாலிட்டி. இந்த ஹோல் இருக்கிற ரேக்கையுமே வந்து நம்ம கம்மல்லாம் மாட்டி வச்சு உள்ளே வந்து வச்சுக்கிட்டோன்னா நிறையவே சேவ் பண்ணலாம் ஸ்பேஸையும். நம்ம கம்மலுங்களுமே ரொம்ப பத்திரமா இருக்கும், டேமேஜ் இல்லாமல். இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்பேஸ் சேவராகவும் இருந்தது. நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப எலகண்ட்டாக இருந்ததுங்க. இதோட கலரும் சரி, இதோட டிசைன் குவாலிட்டியுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் வாங்குறதுக்கு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் ஹோல்டர் தான். நம்ம ட்ராவலிங்க்கெலாம் வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு போர்ட்டபிளான பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்காக இதை வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல இடத்தையுமே வந்து கவர் பண்ணுச்சு. நல்ல ஆழமாக இருந்தது. பெரிய பேஸ்ட் வச்சா கூட உள்ள இடம் பத்துச்சு. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பெரிய டியூப் ஆஃப் பேஸ்ட்டு எடுத்துருக்கேன் நான். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேஸ்ட் கூட இருக்காமல் பெரிய சைஸ் வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி ப்ரஷ் வச்சாலும் இடம் நல்லா சேவ் ஆகுது. இதுக்கு க்ளோஸிங்குமே வந்து நல்ல டைட்டாக ஏர் டைட்டாகவே கொடுத்துருந்தாங்கங்க. லீக் ப்ரூஃபாக தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து கழண்டி விழாது. நல்ல டைட்டாகவே க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. சைட்லேயுமே வந்து மாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயாவது மாட்டிக்கலனா கூட அந்த ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நம்மளுக்கு பேக்குள்ளே வைக்கும் போது வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் தொலையாது, மெஸ்ஸி ஆகாது. நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டரையும் சோப் ஹோல்டரையுமே வந்து நான் காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு டெலிவரி ஆகும்போது ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் வந்துச்சு. இதுவுமே சேம் பர்பஸ் தாங்க. சோப்பு வந்து நம்ம ட்ராவல் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லையா, பேக்குள்ளே வச்சு. அதுக்காக இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து போர்ட்டபிள் சோப் ஹோல்டரு. ஸோ உங்களுக்கு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடையே கூட நம்ம இந்த சோப்பை உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி பேக்குள்ளே வச்சுக்கலாம். மெஸ்ஸி ஆகாது. அதுக்காக இந்த பாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டரையும் இந்த சோப் ஹோல்டரையும் வந்து நான் காம்போவில் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் காம்போவில் 114 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்துங்க. இதோட குவாலிட்டியுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. நல்ல டைட்டாக மூடிக்கிச்சு. லீக் ப்ரூஃப் தான், உங்களுக்கு கண்டிப்பாக கழண்டு வராது. டைட்டான மூடியாகவே கொடுத்துருந்தாங்க. கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ரேண்டம் கலர்ஸ் தான் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர் வராது. நான் வந்து இதில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு டூத் ப்ரஷ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அமைச்சிருந்தாங்க. சோப் ஹோல்டர் வந்து ஒயிட் கலர் அமைச்சிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாக லுக்காக இருந்தது.
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் டிஷ்யூஸ் தான். இது வந்து நான் ஹேண்ட்பேக்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதில் செட் ஆஃப் 10 டிஷ்யூ பேக்கெட்ஸ் வரும். நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு ஒன்றே மட்டும் எப்படி யூஸ் ஆகுது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் சீல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த டிஷ்யூஸ் எடுத்துக்கலாம். டிஷ்யூவோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக தாங்க இருந்தது. இது ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ பேக்கெட் ஆஃப் 10 வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம ஹேண்ட்பேக்லாம் வைக்கிறதுக்கும் ரெகுலர் யூஸுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிஷ்யூ பேக்கெட்ஸ். இந்த 10 பேக்கெட்டுமே சேர்த்து நான் 100 ருபீஸ்க்கு தான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அப்படி பார்த்தோன்னா ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து நம்மளுக்கு 10 ருபீஸ் தான் வருது. நான் டிஷ்யூஸுமே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த் வருதுன்னு. ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. டிஷ்யூட குவாலிட்டியுமே வந்து ஒர்த்து தான். நல்லா வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 டிஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி வந்து 10 பேக்கெட் காம்போவில் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நம்ம டிஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கனால அடுத்தது வந்து நம்ம வெட் வைப்ஸ் பார்ப்போம். இதுவுமே நான் வாங்கி நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக இது யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. இது வந்து பார்க்குறதுக்கு குட்டியாக சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு வெட் வைப்பு. நம்ம சாக்லேட்ஸ்லாம் வாங்கினா ஒரு பெரிய கவரில் எப்படி போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த வெட் வைப்ஸும் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டில் வந்தது. இதில் மொத்தமாக வந்து 20 பீஸ் இருந்தது ஒரு பேக்கெட்டில். இந்த ஹோல் பேக்கெட்டே வந்து 100 ருபீஸ் தான். இதில் வந்து ஒவ்வொரு வைப்புமே வந்து தனித்தனியாக இவங்க பேக்கெட்டில் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது பார்க்கறதுக்குமே இந்த சூட முட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. இது எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரன்னிங் வாட்டர்லேயுமே இதை போடலாம். நான் உங்களுக்கு கப்பில் வந்து தண்ணி வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்ட உடனே இது எக்ஸ்பேண்ட் ஆகி டிஷ்யூவாக மாறிடும். எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வெட் வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட லென்த்து இதோட ஸ்ட்ராங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய லென்த்தான டிஷ்யூவே கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியுமே நல்ல திக்காக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டிஷ்யூ கூட கொஞ்சம் தின்னாக இருந்தது. ஆனால் இந்த வெட் வைப்ஸோட குவாலிட்டி வந்து நல்ல திக்காக நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. கண்டிப்பாக இதுவுமே ஒர்த்து தான். யூஸ்வலாக வந்து பேக்கெட்டில் வர வெட் வைப்ஸ்லாம் வந்து சென்டட் வெட் வைப்ஸாக இருக்கும். எனக்கு அதோட ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த வெட் வைப்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கையில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது. ஸோ நீங்கள் வெட் வைப்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூவோட குவாலிட்டியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. நாங்கள் பாருங்கள் கிளிக்க ட்ரை பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷர் போடுறேன் பாருங்கள், அப்போ கூட அவ்வளோ கிளியவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது கிளிக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ 100 ருபீஸ்க்கு நம்மளுக்கு 20 டிஷ்யூஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுன்ற போது கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த பர்ச்சேஸு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு ஹுட்டி தான், என் பையனுக்கு வாங்கியிருந்தேன். இதோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கிரே கலரில் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் வைஸுமே நல்லா இருந்ததுங்க. நல்ல திக்கான ஃபேப்ரிக் தான் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 340 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த உட்டியோட சைஸ் அவைலபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட சைஸு. துணி குவாலிட்டி, உங்களுக்கு ஸ்டிச்சிங் குவாலிட்டி, அதே மாதிரி ஜிப்போட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 350 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த ஹுட்டி. முக்கியமாக வந்து எனக்கு இதோட கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு கிரே கலரில் ஆலிவ் க்ரீன் கொடுத்துருந்தாங்களா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் ஷாப்பிங் ரிலேட்டடாக வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.